பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது அப்போஸ்தலனாகிய மத்தேயு எழுதின இயேசுவின் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 6வது திருவசனம். மத்தேயு 5வது அதிகாரம் 6வது திருவசனம். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். பிரியமானவர்கள், இந்த திருவசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து நேரடியாக வந்தது. இங்கே கர்த்தர் நம்மை அவருடைய நீதியின் மேல் பசி தாகத்தோடு இருக்கும்படிக்கு நமக்கு அவர் சொல்லுகிறார். இது ஒரு அருமையான விஷயம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தி, ஒரு நிறைவேறுதல் அவராலே நமக்கு உண்டாயிருக்க வேண்டுமென்று அவர் விரும்புகிறார். இதிலே ஆழமான இரகசியங்கள், சத்தியங்கள் அநேகம் இருக்கிறது. இந்த நாளிலே அவைகளை நமக்கு அவர் வெளிப்படுத்த அவர் வாஞ்சியோடு இருந்து கொண்டே இருக்கிறார். நாமும் வாஞ்சியோடு தாகத்தோடு அவரிடத்திலே கேட்போம். நம்முடைய வாழ்க்கையிலே இதன் மூலமாக தேவன் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார் என்பது உறுதியான ஒரு காரியம். ஆகவே ஜெபத்தோடு அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அமர்ந்திருப்போம். கர்த்தர் நம்மோடு இடைபட போகிறார். முதலாவதாக, இந்த நீதியை கர்த்தர் நமக்கு இலவசமாக கொடுக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆவியானவர் சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்திலே சேருகிறவர்கள் கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் அடைந்து அவராலே ஆளுகை செய்வார்கள் என்று குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, கிருபையை நமக்கு தருகிறார், நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை நமக்கு தருகிறார். அது இலவசமாக அவர் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இது நாம் சம்பாதிப்பதல்ல. இன்று ஒரு மனிதன், ஒரு மனுஷி தன்னுடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும், நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ஸ்தோத்திரம். இன்று மற்ற மதங்களிலே மனிதனுடைய ஈடுபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அங்கே செல்ல வேண்டும், இதை சொல்ல வேண்டும், இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்கள் இருக்கின்றன. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், இப்பொழுதே நீங்கள் இருக்கிற இடங்களிலேயே நீங்கள் இந்த ஈவின் பரிபூரணத்தை, இட் இஸ் பியூர்லி எ கிஃப்ட், நாம் அதை சம்பாதிப்பதல்ல, அவர் நமக்கு கிஃப்டாக இலவசமாக கொடுக்கிறார். இலவசம் என்றால் அது உடனே ஏதோ சீப்பாக என்று சொல்லி நினைத்து கொள்ளக்கூடாது. சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார், மீட்பின் பொருளை யாரும் கொடுக்க முடியாது. இந்த உலகத்திலே நம்மை மீட்கும்படியான விலை கிரயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கொடுத்திருக்கிறார். அவர் நம் ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காக மரித்து அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்து நமக்கு ஒரு மீட்பை கொடுக்க அவர் கிரயத்தை கொடுத்து விட்டார். பாருங்கள், வேதாகமத்தில் பதிவிடப்படுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ நிவர்த்தி கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் குற்றமில்லாத இரத்தம். அவர் நமக்காக அந்த இரத்தத்தை சிந்தினபடியினாலே அதன் மூலமாக அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதான் ஈவு, அதான் கிஃப்ட், அது நீதி நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறவர்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். இதுவரைக்கும் அந்த அனுபவத்தை பெறாதவர்கள் இப்பொழுதே கண்களை மூடி, இயேசுவே என் பாவங்களை மன்னியும், உம்மூலமாக நான் அந்த காணக்கூடாத பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக சுத்திகரிக்கப்பட, மன்னிக்கப்பட இந்த கிஃப்டை எனக்கும் கொடும் அப்படின்னு சொல்லி கேளுங்கள். ஆண்டவர் இப்போவுமே உங்களுக்கு அதை கொடுப்பார். கொடுத்த பிறகு நீங்கள் அதை குறித்து மற்றவர்களுக்கு சாட்சியாக சொல்லுங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அதை மாத்திரம்தான் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார்.
இந்த மத்தேயு 5வது அதிகாரம் 6வது திருவசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாம் இந்த நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய நீதியை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். தொடர்ந்து இந்த வேத வாக்கியங்களெல்லாம் அந்த தேவனுடைய நீதியை நமக்கு சுட்டி காட்டுகின்றன. வேத வாக்கியங்களின்படியான தேவனுடைய நீதியின் மேல் நாம் வாஞ்சைகளோடு தாகத்தோடு இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். மத்தேயு 6:33 அப்படி சொல்லப்படுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது பூமிக்குரிய நன்மைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்று தேவனுடைய நீதியை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், மனுஷனுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தைகளைப் போல இருக்கிறது. அதே நேரத்திலே கர்த்தர் எனக்கு அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீதி என்னும் சால்வையை எனக்கு தந்தார் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி. பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகும் தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய நீதிக்கு பாத்திரமாக அவருடைய ஒத்தாசையோடு நடந்து கொள்ள வேண்டும். அந்த நீதியின் மேல் பசி தாகத்தோடு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அதன் மூலமாகவும் நமக்கு அநேக பலன்களை ஆண்டவர் தருகிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் மத்தேயு 6:33 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே பூமிக்குரிய நன்மைகள் உங்களுக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. மல்கியா 4:2 சொல்கிறது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் புறப்பட்டு கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். இன்னும் நீதிமொழிகளில் ஒரு வசனம் உண்டு, நீதி எந்த ஜனத்தையும் உயர்த்தும். அதே போல் மத்தேயு 5:6 பசி தாகம் உள்ளவர்கள் திருப்தி அடைவார்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தர் திருப்தியை கொடுப்பார். உங்கள் வேலை தொழிலுக்கு அடுத்த காரியங்களிலே கர்த்தர் நல்ல திருப்தியை கொடுப்பார். உங்கள் சொத்து சுதந்திரங்களிலே சோத்திரம். ஆவியானவர் சொல்லுகிறார், இன்னைக்கு சொத்து சுதந்திரங்களினால நிறைய பேர் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார்கள். சோத்திரம். அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கிறது இல்லை. சில பேருக்கு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்கி. சோத்திரம். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 10:22 ஆவியானவர் சொல்லி வைத்திருக்கிறார், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய கூட அவர் வேதனையை கூட்டார். அங்கு வேதனை கிடையாது. இது எப்படியாயிலும் சொத்தை சம்பாதிக்க வேண்டும். சம்பாதித்த பிறகு அது நம்ம சுய இச்சைக்கு தக்கவாறு அதை நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டும் என்று சொல்லி நினைக்கும் போது அங்கே வேதனைகள் ஏற்படுகின்றன. சோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யவான் லாசரு பற்றிய ஒரு காரியத்தை சொன்னார். பாருங்கள், ஐஸ்வர்யவான் சம்பிரமமாய் சாப்பிட்டான். ஆமாம், அவனுக்கு வருகின்ற வருமானத்தை வைக்கிறதுக்கு இடம் பத்தலை. அதனால் இன்னும் நிறைய பண்டசாலைகளை கட்ட வேண்டும் என்று சொல்லி கொண்டான். ஆண்டவர் கேட்டார், மதியடனே, இன்னைக்கு உன் ஆத்துமா எடுக்கப்பட்டால் என்ன ஆகும் என்று சொல்லி கேட்டார். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயம் பண்ணினாலும் தன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன என்று கேட்டார். ஸ்தோத்திரம். எது அங்கே மிஸ் ஆகிறது? தேவனுடைய நீதியை பற்றியதான ஒரு புரிந்து கொள்ளுதல், தேவனுடைய நீதியின் மேலான ஒரு வாஞ்சை தாகம் இல்லாமல் இருப்பது. ஐஸ்வர்யவான் அவனுடைய வீட்டு வாசலில் இருந்த ஒரு ஏழை லாசருவை அவன் கண்டுகொள்ளாமல் விட்டான். என கண்பான தேவனுடைய ஜனமே, ஸ்தோத்திரம். நீதியின் சூரியன் நம்ம மேலே பிரகாசிக்க விட்டு கொடுக்க வேண்டும். அந்த வெளிச்சத்திலே ஸ்தோத்திரம் ஒரு தாகத்தோடு இருக்க வேண்டும், வாஞ்சியோடு இருக்க வேண்டும், பசியோடு இருக்க வேண்டும். அப்போ இன்றைக்கி சொத்து சுதந்திரங்களே ஆண்டவர் வைத்திருக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அதை பெற்றுக்கொள்வதிலும் கர்த்தரோடு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்ட பிறகும் அதை கர்த்தருடைய நாம மகிமைக்காக அதை பயன்படுத்தக்கூடிய விதத்திலே பயன்படுத்த வேண்டும். ஸ்தோத்திரம். இந்த பூமியை விட்டு கடந்து போகும்போதும் அந்த உரியவர்களுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய விதத்திலே கர்த்தருக்கு முன்பதாக நேர்த்தியாக ஒரு முடிவு எடுக்க வேண்டும்.
கர்த்தர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே, ஊழியங்களிலே நாம் எந்த இடத்திலே நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் யோசனை பண்ணி பார்ப்போம். அதை நாம் தவற விட்டிருப்போம் என்றால் இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பதாக அந்த விஷயத்திலே ஆவியானவருக்குள்ளே சீர் பொருந்தும்படிக்கு ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். தொடர்ந்து இந்த விஷயங்களிலே நான் உமக்குள்ளே தேர வேண்டும் ஆண்டவரே என்று கேட்கும்போது ஸ்தோத்திரம், உங்கள் சொத்து சுதந்திரங்களிலே கர்த்தர் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை, திருப்தியை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். அதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், தேவ திட்டம் நிறைவேறும். இல்லை என்றால் சுய புத்தியோடு தாந்தோன்றித்தனமாக தற்குறியோக எதையா ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் ஆவியானவர் இந்த நாளிலே வலிமையாக சொல்கிறார், மனம் திரும்புங்கள். கர்த்தர் அந்த பகுதிகளிலே ஸ்தோத்திரம் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருந்து கொண்டு இருக்கிறார். உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் அதிலே ஸ்தோத்திரம் மழையை வருஷிக்க, நல்ல ஒரு விளைச்சலை கட்டளையிட, மகிமையான காரியங்களை செய்ய அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அதிலே நாம் வளர நம்மை விட்டு கொடுப்போம் பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். ஆண்டவருடைய முகத்தை ஆர்வமாய் தேடுங்கள். ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய அனுபவங்கள் போதும் என்று நினைத்து விடாதிருங்கள். கர்த்தர் விரும்புகிற அனுபவங்களுக்குள்ளே நாம் வர வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்திற்குள்ளே நாம் வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கர்த்தர் நம்மை நடத்தி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகும். அடுத்தபடியாக நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் நாம் வளர நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். பாருங்கள், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து முதல் முறையாக இந்த பூமிக்கு வந்த நாட்களில் நிக்கோதேமு என்கின்ற ஒரு பரிசுத்தவானை குறித்து குறிப்பிடுகிறார். அங்கே யோவான் 3வது அதிகாரம் 3வது 4வது திருவசனங்களிலே வாசித்து பாருங்கள். அவன் இஸ்ரேல் நாட்டிலே ஒரு அறியப்பட்ட ஒரு வேத பண்டிதர். ஆனால் இயேசுவை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு தாகம் வாங்கி அவருக்குள்ளே வருகிறார். அவரை குறித்து கேள்விப்படுகிறார். அவரை போய் பார்க்க போகிறார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் சொல்கிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். இப்போ நிக்கோதேமு கேட்குறார், ஆமாம், எப்படி நான் மறுபடியும் பிறப்பது? என்னுடைய தாயின் வயிற்றுக்குள்ளே நான் போய் மறுபடியும் பிறக்க முடியுமா என்று கேட்கிறார். பாருங்கள், மூளை அறிவு அவ்வளோதான் சொல்லி கொடுக்கிறது. அப்போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் அன்பொழுக சொல்லுகிறார், நீ ஒரு போதகனாய் இருக்கிறாய், நீ இதை இன்னும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறாயே. ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆவியானவராலும் ஜலத்தினாலும் நாம் மறுபடி பிறக்கிறோம். அதை மறந்து விடக்கூடாது. தொடர்ந்து ஆவியானவரிலும் கர்த்தர் கொடுக்குற அந்த ஜலம் தண்ணீரிலும் நாம் வளர வேண்டும். ஸ்தோத்திரம். அது மிகவும் அவசியம். ஞானஸ்நானம் என்பது ஒரு புறம்பான அடையாளமாக இருக்கிறது. ஆனால் அதில் உள்ள ஆவிக்குரிய அர்த்தத்தை புரிந்து கொள்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருக்குள்ளான மறுபிறப்பின் அனுபவத்திலே நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வளருவீர்கள். பாருங்கள், எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல நாமான் என்று சொல்லப்படுகிற சீரிய நாட்டின் படை தளபதி வருகிறான். அவன் ஒரு பெரிய பராக்கிரமசாலி. கர்த்தர் அவன் மூலமாக சீரியருக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுகிறாரோ. பாருங்கள், எவ்வளோ ஆச்சரியமான விஷயம். ஒரு புறமத தளபதி அவன் மூலமாக அவன் இருக்கிற நாட்டுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஆனால் அவனுக்கு குஷ்டரோகம் பிடித்து விட்டது. அப்போது அவன் சிறைப்பிடித்து கொண்டு போன ஒரு யூத சிறுமி, ஒரு பெண், அவள் தன்னுடைய எஜமாட்டியிடம் சொல்லி, அங்கே இஸ்ரவேலிலே எலிசானி ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடத்துல போனால் இவருடைய இந்த நோய் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அப்போது அந்த எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல அந்த நாகமான் வரும்போது
எலிசா அவரை பார்க்க கூடவில்லை. நீ போய் யோர்தான் நதியில் 7 முறை மூழ்கி ஞானஸ்நானம் எடு என்று சொல்லி ஞானஸ்நானம் பண்ணு என்று சொல்லி அனுப்பி விடுகிறார். பாருங்கள், அந்த தளபதிக்கு முதல்ல கொஞ்சம் வருத்தம். ஆமாம், அந்த தளபதிக்கு கொஞ்சம் வருத்தம். எங்கள் நாட்டில் நல்ல ஆறு இல்லையா, இங்கே தான் வந்து குளிக்கணுமா, ஞானஸ்நானம் எடுக்கணுமா, அதுவும் 7 முறை என்று சொல்லி கொஞ்சம் ரிலக்டண்ட்டாக இருக்கிறார். அப்போ அந்த தளபதியினுடைய வேலைக்காரனே சொல்லுகிறான், அவர் இன்னும் இதை விட பெரிய காரியத்தை சொல்லியிருந்தால் நீர் செஞ்சுருப்பீர், இதை போய் கட்டாயம் செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவர் போகிறார் செய்வதற்காக. அப்போ என்ன நடக்கிறது, அங்கே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அவனுடைய சரீரம் ஒரு சிறு பிள்ளையின் சரீரத்தை போல மாறுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஞானஸ்நான சத்தியமும் அதை போன்றது தான். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பேதுரு குறிப்பிடுகிறார், திருவசனமாகிய தண்ணீரால் நாம் சுத்தம் பண்ணப்படுகிறோம் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். வேத வாக்கியங்கள் நம்மை கர்த்தர் விரும்புகிறபடி சுத்திகரிக்க நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். உங்கள் இஷ்டப்படி அல்ல, குறிப்பிட்ட பகுதியில் மாத்திரம் அல்ல, ஹோல் பாடி கர்த்தரால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். மறுபிறப்பின் அனுபவத்தில் கிறிஸ்துவுக்குள் தான் புதிய ஜீவன், கிறிஸ்துவுக்குள் தான் புதிய சிருஷ்டிப்பு. இது ஒரு மகிமையான அனுபவம். நியூ கிரியேஷன். அந்த கிரியேட்டர் காட் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை சிருஷ்டிக்கிறார், புது சிருஷ்டியாக சிருஷ்டிக்கிறார், படைக்கிறார், உருவாக்குகிறார், நம்மை பயன்படுத்துகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அதிலே திறவுகோல் நீதி என்று இருக்கிறது. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் சாயல் இருக்கிறது. ஆமாம், ஆவிக்குரிய கனி இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து வெளிப்படுறதுக்கு அது ஒரு ஆயத்தமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். மத்தேயு 4:4 கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் சங்கீதம் 119, 123 சொல்லுகிறார், உம்முடைய நீதியின் வார்த்தைக்கு நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சில பேர் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திலே திருப்தி அடைந்து விடுகிறார்கள், போதும் என்று சொல்லி. ரட்சிக்கப்பட்ட பிறகும் தேவ பலத்தினால, தேவ தயவினால தான் நம்ம ஜெயம் பெற முடியும். மறந்து விடக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட பிறகும் தேவ பலத்தினாலும் தேவ தயவினாலும் தான் நாம் சம்பந்தப்பட்டிருக்கிற பகுதிகளிலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுக்கு மகிமையாக நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதிலே கர்த்தர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார்? நீதியின் மூலமாக அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மறுரூபப்படுத்துகிறார். கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். ஆவியின் கனி அன்பு, சமாதானம், சந்தோஷம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், தயவு, நீடிய பொறுமை, நற்குணம். ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தருக்கு முன்பதாக இந்த கனிகள் வெளிப்பட உங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது அந்த கனிகள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். ஆமாம், அன்பு வெளிப்படும். ஸ்தோத்திரம். ஆவியானவர் மூலமாக அந்த அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதிலே வேத வாக்கியங்களை தியானிக்கும் போது கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ளே இறங்குகிறது. உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளுங்களேன், தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 கொரிந்தியர் 13, அன்பு, நம்பிக்கை, விசுவாசம், இந்த மூன்றும் நிலைத்திருக்கிறது. அன்பே அதில் பிரதானம். அன்பை குறித்ததான வேத வாக்கியங்களை நாம் வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து நாம் அறிந்து கொள்கிறோம். நாம் எப்படி அன்போடு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்று அறிந்து கொள்கிறோம். ஆவிக்குரிய அன்பை புரிந்து கொள்கிறோம். உலக சிநேகிதம் அல்ல, தாறுமாறான அன்பு அல்ல, சரியான ஆவியின் கனியோடு நாம் வளர்கிறோம். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்கள். இதே போல் எல்லா கனிகளும் வேத வாக்கியங்களின் அடிப்படையில் நீங்கள் தியானிக்கும் போது, கிறிஸ்து இயேசுவை தியானிக்கும் போது, ஸ்தோத்திரம், அந்த கனிகள் உங்களுக்குள்ளே வளருகிறது.
ஸ்தோத்திரம். சாந்த குணம் வளருகிறது. பாருங்கள், மோசே ரொம்ப கோப மனிதர் ஆரம்பத்தில். ஆனால் அவர் ஆண்டவரை அறிய ஆரம்பித்த பிறகு பாருங்கள், ஜனங்கள் எல்லாரிடத்திலும் மிகுந்த சாந்தமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் அவரை வல்லமையாக பயன்படுத்துகிறார். வேத வாக்கியங்களின் உட்படியாக நீங்கள் ஜெபிக்கும் போது கிறிஸ்து இயேசுவின் சாயல் நமக்குள்ளே வெளிப்பட ஆரம்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் தொடர்ந்து வாசித்து பாருங்கள், ரோமர் 8வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் அங்கே அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கோம். யாரை அழைத்திருக்கிறாரோ பிதாவாகிய தேவன் அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு முன் குறித்திருக்கிறார். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கென்று முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கு தேவையான அனுக்கிரகங்களை கர்த்தரே கொடுக்குறார். ஸ்தோத்திரம். நீங்கள் அதுக்கு அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்கள். யாரை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். யாரை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆனால் பிசாசு அதை களவாண்டிட்டு போக விடக்கூடாது. நீங்கள் உலக காரியங்கள் உங்களை மோசம் போக்கி சிறுமைப்படுத்த, அவமானப்படுத்த, அசிங்கப்படுத்த, நஷ்டப்படுத்த விடக்கூடாது. அது அவனுடைய சுபாவம். யோவான் 10வது அதிகாரத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன். அது கனத்துக்குரிய ஜீவன், அது பூமிக்குரிய மகிமைக்குரிய ஜீவன். ரட்சிக்கப்பட்ட புதிதிலேயே ஆண்டவர் அதெல்லாம் கொடுத்துறார் நமக்கு. ஆனால் நாம் உலக காரியங்களில், மாம்சீக காரியங்களில் அதிக நாட்டத்தோடு போக ஆரம்பிப்போம் என்றால், ஸ்தோத்திரம், அந்த நமக்குள்ளே செயல்படுகிற அந்த அனல், அந்த மகிமை மறுபடியும் நம்ம கேள்விக்குரிய ஆக்கக்கூடிய விதத்திலே நம்ம அதை கொண்டு சென்று கொண்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கிஃப்ட் விலையேற பெற்றது. ஸ்தோத்திரம். எபிரேயர் நிருபத்திலே அருமையாய் பக்தன் குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். அந்த இரத்தத்தை காலின் கீழே போட்டு மிதித்து கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர்களுக்கு வேறொரு உயிர்ப்பித்தல் கூடாத காரியம், வேறொரு ரட்சிப்பு கூடாத காரியம். தேவன் கொடுத்திருக்கிற இந்த நீதி என்னும் விலையேறப்பட்ட ஈவுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். பிரியமானவர்களே, அதுக்கு பாத்திரமாக நடந்து கொள்வோம். இதன் அடிப்படையில் தான் கர்த்தர் அநேக அனுகூலங்களை நமக்கு கொடுக்கிறார். நம்ம ஒரு சில காரியங்களை தான் நம்ம தியானித்தோம், இன்னும் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள், ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள், ஸ்தோத்திரம், மூத்த ஊழியர்கள் மூலமாக, பிதாக்கள் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு முன்பதாக நிலைத்திருப்போம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே குறிப்பிட்டார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அடுத்தபடியாக இந்த நீதியின் மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அனுகூலங்கள் இன்னும் நிறைய இருக்கிறது. பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 14:34 வாசித்து பாருங்கள். நீதி எந்த மனுஷனையும் உயர்த்தும். எனி பர்சன். தேவன் கொடுக்குற அந்த கிஃப்ட் மூலமாக அந்த மனிதன் உயர்த்தப்படுகிறான். நீதியின் மூலமாக கர்த்தர் அவனுக்கென்று வைத்திருக்கிற உயர்வுகளை கர்த்தர் ஏற்ற வேளையிலே அவன் பெற்றுக்கொள்ள உதவி செய்வான். ஆனால் இங்கே ஒரு எச்சரிப்பின் வார்த்தை. உபாகமம் 9வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு மோசேயின் மூலமாக அறிவுறுத்துகிறார், நீங்கள் கானான் தேசத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இது உங்களுடைய நீதியினாலேயோ உங்களுடைய உத்தமத்தினாலோ அல்ல, என்னுடைய நாமத்தின் நிமித்தமே நான் அதை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த செய்தியிலும் இதை குறித்து நம்ம நிறைய பார்ப்போம். ஆண்டவர் சொல்கிறார், நீதியினால் கர்த்தருக்குள்ளே நாம் நீதியில் வளர வேண்டும், அதில் மாற்று கருத்து கிடையாது. தேவன் விரும்புகிற வளர்ச்சி குமாரனுடைய சாயலுக்குள்ளே வர வேண்டும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த சாயலுக்குள்ளே வந்த பிறகும் அதனாலே நமக்கு சுதந்திரங்கள், நமக்கு ஆசீர்வாதங்கள் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. அது தேவ தயவினாலே கிடைக்கிறது.
கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் கிடைக்கிறது. சங்கீதம் 23 பக்தனான் தாவீது அழகா சொல்கிறார், அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார், புது ஜீவன் தருகிறார் என்று குறிப்பிடுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இது எதை குறிப்பிடுகிறது? ஆவிக்குரிய பெருமை மேட்டிமை நமக்குள்ளே வந்து விடக்கூடாது. இந்த உபாகம் 9:5 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வேதாகமத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள். நாட் பிகாஸ் ஆஃப் யுவர் ரைச்சியஸ்னஸ், நாட் பிகாஸ் ஆஃப் யுவர் இன்டெகிரிட்டி, அதெல்லாம் தேவைதான், அதுக்காக அது வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆனால் உங்களுக்கு தேவன் கொடுக்கிற அற்புதங்கள், சுதந்திரங்கள் எல்லாமே அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, நமக்கு கொடுக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை. இன்று ஒரு உயர்வை பெற்றுக்கொள்வதற்காக நாம் எப்படி பிரயாசப்படுகிறோம்? படிப்பில் உயர்ந்து ஃபஸ்ட்டு மார்க், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், ஒரு விளையாட்டில் ஃபஸ்ட்டு எடுக்கணும், இதில் நான் முதல் ஆளாக வரணும் விரும்புகிறோம், தப்பு கிடையாது. அதுலேயும் ஆண்டவருடைய சித்தப்படி, ஆண்டவருடைய தரிசனப்படி இருக்க வேண்டும். குதிரை இத்தனை நாளுக்கு என்று ஆயத்தமாகப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். நீதி எந்த மனுஷனையும் உயர்த்தும். நீங்கள் மறைவாய் இருக்கிற உங்களுடைய கிரியைகளை கர்த்தர் வெளிப்படையாக பார்த்து கனம் பண்ணுவார். ஸ்தோத்திரம். வெளிப்படையாய் கர்த்தர் கனம் பண்ணுவார், அந்தரங்கத்திலே உங்களை பார்ப்பார். ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு சகோதரன், அவருக்கு நல்ல ஒர்ஷிப் பண்ணுவார். ஒரு முறை ஆண்டவர் அவரிடத்துல பேசினார். ஆண்டவர், ஆமாம், நீ நல்ல வீட்டில் நல்லா ஒர்ஷிப் பண்ணுற, இனி நீ பொது மேடைகளுக்கு நான் கொண்டு போவேன் அப்படின்னு ஆண்டவர் பேசினார். அதே மாதிரி ஆண்டவர் கொண்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த நீதி தேவனுடைய ஒரு கிஃப்ட், அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதில் தொடர்ந்து, ஆமாம், ரசிக்கப்பட்ட புதிதிலே நாம் எப்படி கர்த்தர் மேலே வாஞ்சியாய் தாகமாய் பசியோடு இருந்தோமோ, தொடர்ந்து அதை ஆவியானவருடைய ஒத்தாசையோடு காத்து கொள்ள வேண்டும், தொடர்ந்து அதை அபியாசப்படுத்த வேண்டும். அதில் துன்பங்கள் வரலாம், தொல்லைகள் வரலாம். இந்த மத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனத்துக்கு கீழே பாருங்கள். ஸ்தோத்திரம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோகத்திலே அவர்கள் பலன் மிகுதியாக இருக்கும். ஆமாம், உங்களுக்கு முன்பாக இருந்த தீர்க்கதரிசிகளுக்கும் அவர்கள் அப்படி தான் செஞ்சாங்க, துன்பத்தை கொடுத்தாங்க. இன்றைக்கி நீங்கள் கர்த்தருக்குள்ளே ஆவியானவர் விரும்புகிறபடி நீதியாய் நடக்க வேண்டும் என்று பிரயாசப்படுவீர்கள் என்றால் உங்களுக்கு துன்பங்கள், உபத்திரவங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் அதை குறித்து மனங்கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற உயர்வு ஏற்ற வேளையிலே ஆண்டவராலேயே உங்களுக்கு வந்துவிடும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோசேப்பு என்ற பக்தனுக்கு ஆண்டவராலேயே அந்த உயர்வு வந்தது, அவர் கொடுத்த வார்த்தை நிறைவேறினது. ஸ்தோத்திரம். நீதி எந்த ஜனத்தையும் உயர்த்தும். பிரியமானவர்களை மறந்து விடக்கூடாது. இன்று ஸ்தோத்திரம், கிறிஸ்து நமக்குள்ளே பிரகாசிக்கிறார். நம்மை வெளிச்சத்தின் பாதையிலே, சத்தியத்தின் பாதையிலே, நீதியின் பாதையிலே நடத்தி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார், நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளில் நம்மை நிறுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக பிதாவாகிய தேவனுடைய அந்த நீதி அவருக்கு முன் சென்றது, அவர் அதை பின்பற்றி போனார். அந்த அடிச்சுவடுகளிலே நம்மையும் ஆவியானவர் கொண்டு போய் நிறுத்துவார். ஸ்தோத்திரம். அதே போல் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் அழகாக சொல்லப்படுகிறது, மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களை நான் அடிக்கடி நானே வந்து சந்திப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் நீதியை செஞ்சு கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் இந்த நாளிலே உங்களை சந்திக்கிறார். இன்னும் உங்களை அவர் சந்தித்து கொண்டே இருப்பார். நீதியின் பாதையிலே உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை திடப்படுத்துகிறார், உங்களை தேற்றுகிறார். ஒரு சிலரை கர்த்தர் நீங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற பொறுப்புகளில் ஸ்திரப்படுத்துகிறார். உங்களுக்கு அந்த இடங்களிலே ஒரு உயர்வை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். எனக்கு தெரியும், ஒரு சில சகோதரர்கள் அரசாங்க துறைகளிலே வேலை செய்கிறார்கள். ஸ்தோத்திரம். எவ்வளவோ பாடுகள், ஆனால் கர்த்தராகிய தேவனை தேடும்போது கர்த்தர் அவர்களை
உங்கள் வாழ்க்கையிலும் தேவ திட்டத்தின் நிறைவேறுதலுக்குள்ளே உங்களை நடத்தி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் கர்த்தருக்காக வேலை ஸ்தலத்தில் பொது ஸ்தலங்களிலே இருப்பீர்கள் என்றால் ஸ்தோத்திரம், ஒருவேளை உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு யாரும் அதிகமாக இருக்க மாட்டார்கள். ஒருவேளை தேவ பக்தியுள்ள ஒரு சிலர் நம்மை உற்சாகப்படுத்துவார்கள். மற்றபடி எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை தாங்கி கொள்வார். யோசேப்பை கர்த்தர் தாங்கி கொண்டார். அங்கு ஏற்பட்ட மரண போராட்டங்கள், கண்ணிகள், உபத்திரவங்கள், வியாகுலங்கள் அவரை மேற்கொள்ள அனுமதிக்கவில்லை. ஏற்ற வேளையிலே கர்த்தர் உயர்த்தினார். சங்கீதம் 75 பக்தன் அழகாக குறிப்பிடுகிறார், கர்த்தரே நீதியுள்ள நியாயாதிபதி, ஒருவனை உயர்த்துகிறார். சங்கீதம் 2 அழகாக அவர் சொல்கிறார், கர்த்தர் கேடகமும் மகிமையின் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் ஸ்தோத்திரம். அப்படி போயிடலாமா, இப்படி போயிடலாமா, கீழே இன்னும் கொஞ்சம் பாதாளத்துக்குள்ளே போயிடலாமா, பாதாளத்தின் யோசனைகளுக்கு கொஞ்சம் செவி கொடுக்கலாமா, உலக யோசனைகளுக்கு கொஞ்சம் செவி கொடுக்கலாமா, ஆவியானவர் உணர்த்துகிறார். சில பேருக்கு அப்படிப்பட்ட சோதனைகள் இருக்கலாம். கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று பார்க்கும்படிக்கு அவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை நீதிக்குள்ளே ஸ்திரப்படுத்துகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஒரு வசனத்தை ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார், நீதியினால் ஸ்திரப்படுத்தப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், தீங்கு உன்னை அணுகுவதில்லை. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு முன்னாலேயும் பெரு பெரு அழிவுகளை காது கொடுத்து கேட்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். 5 ஆண்டுகளுக்கு முன்பதாக சுனாமியின் கோர அனுபவங்கள் கர்த்தருக்கு முன்பதாக அது ஒரு நன்றி அறிதலாக நாம் நினைத்து பார்த்து நன்றி சொல்ல வேண்டும். போன 10 ஆண்டுகளிலே சுனாமி, அதுக்கு முந்தின ஆண்டுகளிலே வெள்ளம். ஸ்தோத்திரம். தேவ கிருபையினால் நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னும் இந்த நீதிக்குரிய காரியங்களில் இன்னும் மகிமையான காரியங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். மேசியாவின் ஆளுகையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். பாருங்கள், நோவாவினுடைய பேழைக்குள்ளே அங்கே மேசியாவாகிய கிறிஸ்துவின் ஆளுகை இருந்தபடியினால்தான் நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் அவருடைய மகன்களும் பாதுகாக்கப்பட்டார்கள். பாருங்கள், அவர்கள் மாத்திரமல்ல, மிருகங்கள், பறவைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டன. பாருங்கள், இந்த மிருகங்கள், பறவைகள் கூட எப்படி ஒரு ஒற்றுமையோடு அங்கு இருந்தன என்றால் அதுதான் மெசையானிக் ரூல். தேவனுடைய ஆளுகைக்குள்ளே ஸ்தோத்திரம். முழு பூமியிலும் ஏற்பட்ட அழிவுக்கும் கர்த்தர் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார், காப்பாற்றினார். அவர்கள் அந்த பேழைக்குள்ளே இருந்த வரைக்கும் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். மேசியாவாகிய கிறிஸ்து இயேசுவின் அனுக்கிரகம் அவருடைய ஆவி, ஆத்தும, சரீரம், வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை எல்லாவற்றையும் பாதுகாத்தது. இன்று ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய உங்களை அர்ப்பணியுங்கள். நீதியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய அர்ப்பணியுங்கள். இந்த மேசியாவின் ஆளுகை நம்ம மேலே வரும்படிக்கு விட்டு கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற அவருடைய திட்டத்தின் நிறைவேறுதலை அதிசயமாக மகிமையாக கொடுப்பார். உங்களை ஏந்தி கொள்வார், தாங்கி கொள்ளுவார். உங்களுக்கு சோதனைகள், நெருக்கடிகள் வரும்போது தப்பு வைப்பார். ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசு உச்சபட்சமாக சிலுவையிலே அதை வெளிப்படுத்தி முழு பூமிக்கும் காண்பித்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இருக்கிற இடங்களிலே ஒரு ஜெப நிலைக்கு வாருங்கள். கர்த்தருடைய முகம் நம்ம மேலே பிரகாசித்து கொண்டு இருக்கிறது. ஆவியானவர் நம்மோடு பேசின வார்த்தைகளின் அடிப்படையில் கர்த்தருக்கு முன்பதாக உங்கள் நிலைப்பாட்டை சொல்லுங்கள். அவருடைய கிருபை தேவை என்றால் கேளுங்கள். அவருடைய இரக்கங்களுக்காக கெஞ்சுங்கள். அவருடைய நீதியின் சூரியனுடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளே உங்களை அர்ப்பணியுங்கள். ஆவியானவர் சொல்லுகிறார், இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டிருக்கிற சில நன்மைகள், சில சுதந்திரங்கள், சில ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது என்று ஆவியானவர் சொல்கிறார்.
கர்த்தருடைய சத்தத்துக்கு கர்த்தருடைய கரங்களிலே விட்டு கொடுங்கள், அர்ப்பணியுங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஒத்தாசை இறங்க ஆரம்பித்து விட்டதை பார்க்கிறேன். மாம்சீக எண்ணங்கள், உலக பிரகாரமான தவறான தீமையான ஆசைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போய்கொண்டு இருக்கிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி, கிறிஸ்துவுக்குள் வெற்றி வாழ்வு, கிறிஸ்துவுக்குள் அதிசய வாழ்வு, ஆசீர்வாதங்கள், சுதந்திரங்கள் ஆண்டவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். பரலோக பிதாவாகிய தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நேரத்தில் ஜெபத்திலே ஒருமனப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களுக்குள்ளே, உம்முடைய பரிசுத்த ஆளுகைக்குள்ளே, மேசியாவாகிய கிறிஸ்து இயேசுவின் ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கி குமாரனுடைய அன்பின் ராஜ்யத்திற்கு உட்பட பண்ணுகிற தேவன் அப்படியே செய்தருள்வீராக. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமை, சிறுமை, குறைவுகள், புறக்கணிப்புகள், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும், மறையட்டும். ஆண்டவர் தேவன் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை இந்த நீதியின் மேல் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய வாஞ்சை, தாகத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, அது ஒரு கிஃப்ட் என்று வேதம் பதிவிடுகிறது. அந்த கிஃப்டை பெற்றுக்கொண்ட பிறகும் உமக்கு பிரியமாக அதிலே முன்னேறி செல்ல ஒத்தாசைகளை தருவீராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஸ்தாபனங்கள், குடும்பம், தொழில், சொத்து, சுதந்திரங்கள், ஊழியங்களிலே இருக்கிற அந்த சஞ்சலம், தவிப்பு நீங்கி போகட்டும். அவர்களுடைய சஞ்சலம் சந்தோஷமாக மாறட்டும். ஆண்டவரே, அதில் ஒரு மகிழ்ச்சி, கலிகூறுதல் உண்டாகட்டும். அதிசயமான வாழ்வு உண்டாகட்டும். அற்புதங்கள் நடைபெறட்டும். கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வீர்களாக. தேவனே, உமக்கே சகல துதி, கன, மகிமையை ஏறெடுக்கிறோம். கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய நீதியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து கொண்டே இருங்கள். அதன் மேலே தாகத்தோடு இருங்கள், வாஞ்சியோடு இருங்கள். கர்த்தர் உங்களை சந்தித்து கொண்டே இருப்பார். God bless you.